எல்லோருக்கும் வணக்கம். ரீசெண்டாக மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடியது முக்கியமாக இந்தியன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடியது யூஎஸ் இந்தியா அந்த ட்ரேட் டீல் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்தியா அவங்களுடைய ஃபைனல் ப்ரப்போசலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து மேஜராக நாங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதே போல் அக்ரிகல்ச்சர்ஸ் அண்ட் டேரி ப்ராடக்டில் எந்த ஒரு நெகோசியேஷனும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத இந்தியா சொல்லியிருக்காங்க. மெயினாக இது இந்த இந்த சிச்சுவேஷன்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அண்ட் லெதர் எக்ஸ்போர்ட்டை இந்தியா அதிகரிக்கிறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. முக்கியமாக மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. எஸ்டர்டே ஆஃப்டர்நூன் செஷனில் பிரேக் அவுட் ஆயிருந்தது. மேஜராக இன்னைக்கு செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாகவே எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ செக்டார் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. முக்கியமாக இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆன ஸ்டாக்ஸில் லெமன் ட்ரீ பாருங்க, லாஸ்ட் ஒரு 3 மந்த்தோடைய சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, 3 மந்தோட சைட்வேஸ் மார்க்கெட் ஓவராலாக நீங்கள் வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரி தான் இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் இருக்குது. ஓவரால் அப் ட்ரெண்ட்ல கிட்டத்தட்ட ஏப்ரல் 24ல இருந்து இப்போ வரைக்கும் வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த சேனல் அப்சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 160 வரும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் 160 வரும். ஸோ பெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னாக்கா உங்களுக்கு 140லேருந்து 145 இது பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பிரேக் அவுட் ஆயிருக்கு. வேரியஸ் இண்டிகேட்டராக இருக்கட்டும், வாட் எவர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்து முக்கியமாக யூஎஸ் இந்தியா இந்த டேரிஃப் உடைய இந்த இஷ்யூஸ் இருந்தால் கூட ஃபார்மா செக்டார் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. குறிப்பாக நாட்கோ ஃபார்மா 1075 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 1075, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1180. ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேபி பவர் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருந்தது. லாஸ்ட் ஒரு 1 or 2 டேஸில் ஜேபி பவர் வீக்லியில் நான் எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 2024 பிப்ரவரியிலேருந்து இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஜேபி பவர் லைக் 22 ரூபா ட்ரேட் ஆகுது. ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஃபர்தராக இந்த இடத்துல பை பண்ணிடுவாங்கன்னா இதில் பாருங்கள், இதே மாதிரி தான் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. எப்போதுமே ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணிவிட்டு அதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆகக்கூடாது. ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணிட்டு இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா we can appreciate. அதுக்கு அடுத்து பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். பட் ஒரு ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணிட்டு பிலோவில் க்ளோஸ் ஆகக்கூடாது. பிலோவில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னாலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குன்னு அர்த்தம். அப்படியே ஸ்லோவாக கீழே இறங்கி 12 ரூபா 50 காசு வரைக்கும் கூட நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஜேபி பவரில் ட்ரேட் பண்ணுறவங்க இதை கவனித்து பாருங்கள். இதுக்கு அடுத்து ஆலோக் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக் லாங் டேர்மில் சப்போர்ட் எடுத்துருக்குன்னே சொல்லலாம். சரி, கிட்டத்தட்ட மார்ச் 2020 இந்த ஸ்டாக் வீக்லியில் போட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது. ஒரு ஸ்டாக் பொசிஷனல் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகும்போது இப்போ இங்கேருந்து ஃபால் ஆயிருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வெரி ஸ்ட்ராங்காக புல் பேக் நடக்கும். இது வரைக்கும் ஸ்லோவாக நடக்கும். ஆனால் இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சு, இங்கேருந்து ஃபால் ஆன இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அகெயின் இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் டச் பண்ணிட்டு ரைஸ் ஆகுது. இப்போ இங்கேயும் டச் பண்ணிட்டு ரைஸ் ஆகும். இது வரைக்கும் ரைஸ் ஆகும். இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது பிரேக் அவுட் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆலோக் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ஸ்டாக் நோட் பண்ணிக்கோங்க. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு நிஃப்டி எஃப்எம்சிஜி, செகண்ட் ப்ரிஃபரன்ஸு நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், தேர்டு ஆட்டோ செக்டார். இந்த ஸ்டாக் ரிலேட்டடானதை செக் பண்ணி பாருங்க. இந்த ட்ரேடு டீலில் இந்தியா டெக்ஸ்டைல் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க. நிஃப்டியை நம்ம பார்க்கும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது மூணுமே
இப்போ நாம ஹவர்லியில் பாருங்க, லாஸ்ட் ஒரு ஒரு 1 வீக்கா இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு அகைன் கீழே ஃபால் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஒரு பிரேக் அவுட், டவுன் சைடு பிரேக் அவுட் அப்படின்னா இது வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு போக போகுதுன்னு அர்த்தம். பட் பேங்க் நிஃப்டியில பாருங்க, இங்க இருந்து ரைஸ் ஆன மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகல, கரெக்டா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ஏன் மேல க்ளோஸ் ஆகணும். இதே மாதிரி சென்செக்ஸ்ல பாருங்க, இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது, பிரேக் அவுட் ஆயிட்டு கரெக்டா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நாளைக்கு வந்து இதை மட்டும் வந்து குரூஷியலா வாட்ச் பண்ணிப்பாங்க. இது மூணுமே ஒரே சேர பிரேக் அவுட், டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆக போகுதுன்னு அர்த்தம். 83,350 83,350க்கு பிலோல ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதா, மார்க்கெட் டவுன் சைடு பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட் வந்து ஃபேக் பிரேக் அவுட்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அடிஷனல் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி பாருங்க, ஒரு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஃபால் ஆகி ஓகே, இந்த இடத்துல இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம், ஃபார்ம் ஆயிருக்கா. பிரேக் அவுட் ஆயிட்டு அகைன் சைட்வேஸ் மொமெண்டம்ல இருக்கு. எப்போ வேணாலும் அப் சைடில் ரைஸ் ஆகலாம். இன்னைக்கு நான் ஸ்டூடெண்ட் குரூப்ல நான் போஸ்ட் பண்ணது பிரேக் அவுட் ஆயிருக்கு, சென்செக்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஃபர்தரா அப் சைடு தான் போகும் அப்படிங்கிறது தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்னுடைய ட்ரேடு நான் எடுத்திருந்தேன், ஓரளவுக்கு டீசென்ட் ப்ராஃபிட் இன்ட்ராடேல கிடைச்சது, நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இக்விட்டியில என்னுடைய ஹோல்டிங் வந்து இது. இன்ட்ராடே பொசிஷன்ல நான் எடுத்த ட்ரேட்ஸ் வந்து இது. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 lakhsக்கு இந்த ப்ராஃபிட் வந்து ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் தான். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ரொம்பவே சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து H4ல வச்சிருக்கேன். லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு மேல இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல குறிப்பா இங்க 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, அதாவது 5790 95ங்கிறது 2 முறை இந்த இடத்துல டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இங்க, செகண்ட் டைம் இந்த இடத்துல. இப்போ மார்க்கெட் வந்து 2 இடத்துல, யாராவது கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க, மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இங்கே சப்போர்ட்டா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அகைன் 5800 805 இந்த ஜோன்ல வந்து மார்க்கெட் திரும்பலாம். செகண்ட் கீழே ஃபால் ஆனா கூட இந்த பர்டிகுலர் லெவல் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுங்கிறது 5700 இருக்கும். ஸோ இந்த லெவல்லையும் மார்க்கெட் வந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இந்த 2 லெவல் 5800 அண்ட் 5700 ரெண்டுமே சப்போர்ட் லெவலாக இருக்கு. இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாஸ்ட் 2 டேஸாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. உங்களுடைய நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.